ஹாய்! உன்னால் முடியும். இல்ல உன்னால முடியும். இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க. எத்தன பேர் இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ள கிளிக் பண்ணி வந்து பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகேவா? இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறதே நான் கொஞ்சம் யோசனையா இருந்தேன். ஸோ இந்த இந்த விஷயம் வந்து தட் மீன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம். ஈவன் தோ ஐ அம் ஆல்சோ. ஓகேவா? நானுமே அந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன் நானா. ஸோ ஒரு நாள் எனக்குமே அந்த செல்ஃப் டவுட் வந்துச்சு அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத பத்தி பேச போறேன் அப்படிங்கிறது. எத பத்தி அப்படின்னா, எல்லாரும் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இப்படியே கூட சொல்லலாம். செல்ஃப் டவுட் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட். இது ஏன் எத்தன பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது ஏன் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லப் போறேன். அண்ட் ஆல்சோ இது நம்ம வச்சுக்கணுமா? இது நம்ம வந்து இப்ப டில் நவ் இதுவரைக்கும் எத்தன பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இத நீங்க பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறத நான் இத பத்தி யோசிச்ச அளவுக்கு அ ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி இருக்க போறீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ மோட்டிவேஷன்ஸ் வீடியோ அஸ் வெல் அஸ் ஸ்டடி அண்ட் உங்களுக்கு மோட்டிவேஷனல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆல்மோஸ்ட் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவும் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன், கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோலேருந்து டில் த வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வில்லேஜ் ல என்னென்னலாம் நான் வீடியோ எடுத்திருக்கேனோ அது எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அண்ட் திஸ் டைம் டு ஸ்டார்ட் வாட் யூ வாண்ட் அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கணும், ஸ்டடி டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கட்டும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் லாக் ஆகுது. இது எத்தனை பேருக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு தெரியல, இதுக்கப்புறம் கிடைக்கும்னு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சதை ஈச் அண்ட் எவ்ரியோட உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட்னு பார்த்துட்டு இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, என்னோட வீடியோவை என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன்னால முடியும் அப்படிங்கிறது ஓகே. உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். ஆனா, இந்த 2 விஷயங்கள் எல்லார்கிட்டயுமே இருக்குது. என்ன அப்படின்னா, செல்ஃப் டவுட் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது 2மே சேமா தான் இருக்கிற மாரி இருக்கும். தமிழ்லயே நான் சொல்றேன் 2த்துக்கும் என்ன அர்த்தம்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட், லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து அத பண்ணலாம், செய்யலாம். அதெல்லாம் தோணும். ஆனா நம்மள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து, இது பண்ணா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுமோ? இது பண்ணா நம்மளுக்கு வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் பண்றாங்க. இது நம்ம பண்றதுனால வந்து லாஸ் ஆகுமோ? அப்படி நம்ம லாஸ் ஆயிடுச்சுன்னா, சுத்தி உள்ளவங்க என்ன பேசுவாங்க? என்ன வந்து கருத்துக்கள் எடுத்து வைப்பாங்க? ஆல்மோஸ்ட் நெகட்டிவா தான் எடுத்து வைப்பாங்க. நம்ம அதுல ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா? வைக்க வேண்டாமா? அப்படிங்கிற அந்த கருத்துக்களும், அந்த யோசனைகளும் நம்ம மைண்ட்ல வந்து நம்மள திணிச்சு, திணிச்சு இம்போஸ் பண்ணி நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகும்னா, சடனா டேவியேட் ஆகி என்ன முயற்சி நம்ம எடுக்கணும்னு யோசிப்போமோ, அந்த முயற்சியில லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் போனதுனால, நம்ம அதுக்கப்புறம் அந்த விஷயத்த எஸ்கலேட் பண்ண மாட்டோம். ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஜஸ்ட் லைக் யோசனைகள் மட்டும் தான் நம்ம பண்ணுவோமே தவிர, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் போனதுக்கப்புறம் அந்த விஷயத்த பத்தி நம்ம திங்க் பண்றதே விட்டுருவோம். அதுக்கப்புறம் செல்ஃப் டவுட். இதுவும் சேம் லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் மாதிரி தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கே அந்த டவுட் வரும். நம்ம இந்த விஷயங்கள் பண்றதுக்கு வொர்த்தபிள் தானா? இப்ப நீங்க ஒரு எக்ஸாமுக்கு நீங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம் பத்தி சொல்ற மாரி இருக்கு. என்ன பண்றது? இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு பெர்சன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோனாலும், எத்தன பேர் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட்டிங்ல அந்த ஸ்டார்ட் ஆஃப் த டே அந்த ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட் இருந்திருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா? எத்தன பேர் டிஎன்பிஎஸ்சில வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க? எத்தன பேர் எத்தன வருஷம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க? நம்மளால அத படிக்க முடியுமா? நம்ம போய் யார்ட்டயாவது இந்த இது கேட்கலாமா? நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அது எனக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? கிடைக்காதா? ஸோ இந்த மாதிரி வாட் எவர் நீங்க எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒரு குக் பண்றதா இருந்தாலும் சரி, நான் இந்த குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்னு தெரியல. வைக்க வேண்டாமா? ஏன் நீங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு உங்களுடைய நீங்க யோசனை பண்றீங்க. ஓகேவா? அது எதுக்கு நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு சஜஷன் கேட்கணும்? சஜஷன் கேட்டாலும் அவங்க மோட்டிவேஷன் பெர்சனா இருந்தா மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்ல டிமோட்டிவேட் பெர்சனா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல. ஏன்னா உன் திறமைகள நீ அப்பதான் வந்து வெளிப்படுத்துறதுக்கான தருணமே அப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ, அதுக்கான எஃபோர்ட் நீ போட்டா தான் உனக்கு தெரியும். உன்கிட்ட அந்த திறமைகள் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி உனக்கே தெரியாதப்போ, அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு பெர்சன் கிட்ட போயிட்டு உன்ன பத்தி நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது சஜஷன நீ இன்னொரு பெர்சன் கிட்ட போய் கேட்டா, அது எப்படி அது பாசிபிள் ஆகும்? அப்படியே அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து மோட்டிவேஷனபிளா இருந்தாலும் சரி, மோட்டிவேஷனா இல்லன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா, இல்ல
அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு அது வந்து வராது போல. அப்ப நம்ம இத பண்ண வேண்டாம். வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், செல்ஃப் டவுட்ல அந்த விஷயத்த நம்மளுக்கு இது வராது போல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த விஷயத்தையே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆனா அந்த சஜஷன் கேட்டாலும், கேட்கலைனாலும், அவங்க பதில் சொன்னாலும், பதில் சொல்லலனாலும், அதுக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறது நீங்க தான். அது லாஸ் ஆனாலும் நீங்க தான். ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் நீங்க தான். சக்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் நீங்க தான். ஃபெயில் ஃபேஸ் பண்ணாலும், அன்சக்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் அது உங்களுடைய இதுதான். ஆனா சஜஷன் மட்டும் நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கங்கிறது எத்தன பேர் இது பண்றது தப்புன்னு தெரியல. இன்னொன்னு என்ன ஒண்ணு அப்டின்னா, நம்மள்கிட்ட அந்த செல்ஃப் டவுட் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஏன் வருது அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட்டே ஃபர்ஸ்ட்டு 50% தான் இருக்கும். அந்த இன்னும் ரிமைனிங் உள்ள 50% வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு அவங்க சஜஷன் அண்ட் அவங்க கன்சர்ன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு அந்த 50% கொண்டு வரதுமே நம்ம கையில தான் இருக்குது. ஆனா நம்ம இன்னொரு பெர்சன் கிட்ட போய் கேட்கறதுனால, நம்மள்கிட்ட இருக்கிற அந்த 50%மே காணாம போயிடும். ஓகேவா? ஸோ அதனால இன்னும் நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல மினிமம் ஆஃப் மோட்டிவேஷன் பெர்சன்ஸ் தான் இருக்காங்க. கம்பேர்ட் டு தென் மேக்ஸிமம் ஆஃப் மோட்டிவேஷன் பீப்பிள்க்கு. மேக்ஸிமம் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் பீப்பிள் இந்த உலகத்துல இல்ல. மினிமம் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் பீப்பிள் தான் இருக்காங்க. அப்படி எண்ணிக்கை குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம எதுக்கு போயிட்டு ஒரு விஷயத்த நம்ம மூவ் ஆன் பண்ணணும், ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா சஜஷன் கேட்கணும். நீங்க அப்படியே சஜஷன் கேட்கறதா இருந்தாலும், அந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்க டிமெரிட்ஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, தட் மீன்ஸ் நிறைகள் என்ன, குறைகள் என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது இல்லாம நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்துல ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. இன்னொரு பெர்சன் கிட்ட போய் கேட்க போறீங்க அப்படின்னா, தேர் இஸ் நோ நாலேட்ஜ் அபௌட் தட் பெர்சன். ஸோ அவங்களுக்கு அத பத்தின ஒரு நாலேட்ஜே இருக்காது. அவங்களோட வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலேட்ஜ் வேறையா இருக்கும். நீங்க திங்க் பண்ற இன்ட்ரெஸ்ட் வே ஆஃப் நாலேட்ஜ் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலேட்ஜ் வேற. நீங்க சஜஷன் கேட்கிற பெர்சனோட இன்ட்ரெஸ்ட் நாலேட்ஜ் ஆஃப் அறிவு வேற. ஓகே. ஸோ இந்த நீங்க கேட்கறதுனால உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் தாறுமாறா காணாம போயிடும். நீங்க எடுக்கிற எஃபோர்ட் நீங்க தான் யோசிக்க போறீங்க. நீங்க தான் அதுக்கு எஃபோர்ட் போட போறீங்க. நீங்க தான் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண போறீங்க. நீங்க தான் அதுக்கான கான்ஃபிடென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட போறீங்க. நீங்க தான் அந்த வெற்றி பார்க்க போறீங்க. ஸோ இந்த சஜஷன் நீங்க கேட்கறதுனால 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு பாசிபிளாவும் ஆகும். ஒண்ணு இம்பாசிபிளாவும் ஆகும். ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால மோட்டிவேஷன் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட சஜஷன் கேட்கறதுமே எனக்கு வேணான்னு தான் தோணுது. ஓகே. ஒரு பாயிண்ட் மோட்டிவேஷனல் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டுல. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட இருக்கிற அந்த 50% ஆஃப் கான்ஃபிடென்ட்டும் லாஸ் ஆகுறதுக்கு இருக்கு. அண்ட் உங்ககிட்ட நீங்க கேட்குற சஜஷன்ஸுக்கு ஆன்சர் பண்றவங்க இன்னும் உங்களோட செல்ஃப் டவுட்ட இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன உங்க மூளை என்ன சொல்லுது அப்படிங்கிறத கரெக்ட்டா யோசிச்சு, நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிறத நிதானமா உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே அந்த 400 கிராம் மூளை தான் இருக்கு. ஆனா உங்க மூளைய என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் மட்டும் நீங்க கேட்கணுமே தவிர, ஃப்ரெஷரா ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு நாலேட்ஜுமே நீங்க யோசிக்கிற ஒரு விஷயத்துல இல்ல அப்படின்னா, அத கேட்கறது எனக்கு தெரிஞ்சு இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க எஃபோர்ட்ட போடுங்க. வாழ்க்கையில சக்சஸ் ஆகுங்க. உங்களால முடியும். ஓகேவா?